அன்பான விவசாயிகளுக்கு பணிவான காலை வணக்கம். நாம் இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் ஏக்குறும்பூர்ன்ற கிராமத்தில் இருக்கோம். இப்போ இந்த விவசாயி வந்து வாங்க கிரே உங்கள் வயலை வந்து எங்கள் வயலை வந்து பாருங்கள், மருந்து அடிக்கணும் போல இருக்கு அப்படின்றாரு. இப்போ இந்த வயலில் மருந்து அடிக்கணுமா அடிக்கக்கூடாதான்றது தீர்வு பண்ணுறது ஒரு ஆய்வு கலப்பணின்னு வச்சுக்கலாம். இதில் நன்மை செய்யும் பூச்சிகள் எவ்வளோ இருக்குது, தீமை செய்யும் பூச்சிகள் எவ்வளோ இருக்குது, நன்மை செய்யும் இந்த தீமை செய்யும் பூச்சிகளை நன்மை செய்யும் பூச்சிகளே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறு இருக்கான்னு பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இதை பாருங்கள், சிலந்தி கூடு கட்டிருக்கு. ஒரு இதை பாருங்கள், பக்கத்துலேயே ஒரு 3 அடிக்கு ஒரு சிலந்தி கூடு கட்டிகிட்டே இருக்குது. இதை பாருங்கள், சிலந்தி கூடு கட்டிகிட்டு இருக்கு. இது என்ன பண்ணோம்? இப்போ இங்கே பாருங்கள், இந்த கதிர்நாவாய் பூச்சி இதை பாருங்க, கதிர்நாவாய் பூச்சி தான் இருக்குது பாருங்கள். இந்த கதிர்நாவாய் பூச்சி இப்படி பறக்கும்போது இதில் மாட்டிக்கும். இந்த சிலந்தி கூட்டில் அதை மாட்ட உடனே அதை சிலந்திகளை அப்படியே போட்டு ரோல் பண்ணி மாதிரி பின்னி அதை உணர வச்சு ஒரு உமிழ்நீரை துப்பும். இந்த சிலந்தி வந்து அது மேலே ஒரு உமிழ்நீரை துப்பும்போது அப்படியே அது எப்படி ஒரு அதாவது ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு ஊசி போடுறாங்கல்ல மரத்து போகிறதுக்காக, அது மாதிரி ஆகிடும். அப்புறம் ஒரு நாள் இருந்து அதை ஜூஸை பூரா எடுத்து இது சாப்பிட்ரும். அப்படியே கடைசியில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே கருவோடு மாதிரி ஆகிடும். அந்த பூச்சி அப்படியே உடல் மட்டும் இருக்கும், ஆனால் உடலில் இருக்க திரவ உணவுகள் எதுவுமே இருக்காது, வேறு எல்லாமே செத்து போயிடும். இது மாதிரி குருத்து பூச்சியுடைய தாய்ந்த பூச்சியாக இருந்தாலும் இலசுற்றுப்புடைய தாய்ந்த பூச்சியாக இருந்தாலும் எல்லாத்தையுமே இது பார்த்துரும். இப்போது சதுரமெட்டுக்கு இத்தனை குத்துகள் இருக்குது, இதில் ஊசி தட்டானும் இருக்குது, நன்மை செய்யும் பூச்சிகள் ஏராளமாக இருக்குது. இப்போ நம்ம பயிர் பாதுகாப்பு செய்யும்போது அந்த நன்மை செய்யும் பூச்சிகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு அப்புறம் தான் மருந்து அடிக்கணும். அதனால் இந்த வயலுக்கு மருந்து அடிக்கணுன்றது இப்போ அவசியம் இல்லாத ஒன்று. அதனால் பயிருடைய பூச்சி நோய் கண்காணிப்பை பார்த்துட்டு மருந்தடிக்கிறதுன்றது ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.